விஜய் அவர்களுமே 234 தொகுதியும் கவர் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவருமே முழு வீச்சில் இறங்கி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட்டை இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு வந்தோம்னா அவங்க கம்ப்ளீட் பண்ண பிரச்சாரமே பார்த்தா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பெரம்பூர், கொளத்தூர், அப்புறம் திருச்சி கிழக்கு, அப்புறம் இன்னைக்கு பண்ண வேண்டியது 3வது கட்ட பிரச்சாரம் நினைக்கிறேன். அதுலேயே 2 தொகுதி சொல்கிறாங்க. ஆனால் அதுவுமே முடியாமல் போயிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்து சைதாப்பேட்டையில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த உளுந்த அடி, அதுக்கப்புறம் அவங்களுடைய அடுத்தடுத்த பிரச்சாரம் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய பிரச்சாரத்தை ரத்து பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருது. இப்போ நேத்து வந்து வந்த தகவல் என்னன்னா, இன்னைக்கு வில்லிவாக்கத்திலையும் டி நகர்லையும் பிரச்சாரம் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அவங்க சொன்ன டைம், அதாவது இந்த டைம் தான் முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த டைம்னால தான் இப்போ இவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரமானது கேன்சல் ஆயிடுச்சு. அவர் ஃபர்ஸ்ட் டைமா இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொடுக்குற முதல் இன்டர்வியூ அது. எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்டர்வியூ அது மாற போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே ஒரு பிரச்சாரத்துக்கு கூடுதல் மைலேஜா அடிஷனல் போனஸா மாற போகுதுங்கிறது டிவிகே சைட்ல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வந்து எல்லா கட்சிக்காரர்களும் பிரச்சாரம் மிக தீவிரமாக போயிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரம் போகிறதுல வந்து தான் எனக்கு ஒரு மீம் ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ஒருத்தரை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு நீ இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ எதுக்காக இந்த மீம் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிக்காரங்களும் பிரச்சாரத்தை வந்து மிக தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே அப்படின்னு எல்லா கட்சிக்காரங்களும் போயிட்டு இருக்காங்க. இதில் டிவிகே கட்சியை ஏன் தனியாக குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, டிவிகே கட்சி வந்து பிரச்சாரத்தை மிக மிக ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் வெயில் மழைன்னு பார்க்காம டே ஸ்டார்டிங்லேருந்து நைட் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போயிட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்களை, அதாவது வேட்பாளர்களை பக்கத்தில் முன்னிலை நிறுத்தி இவங்களுக்காக வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக முக்கியமான ஸ்டார் முதற்கொண்டு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி, பிரேமலதா, சீமான் அவர்கள், இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் அவங்களுடைய வேட்பாளர்களை பக்கத்தில் நிப்பாட்டி வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க மிக தீவிரமாக. இதில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் அவங்களுடைய முதல் பிரச்சாரமான பெரம்பூரில் விஜய் அவர்கள் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல் பிரச்சாரமே அவருடைய போட்டிடுற தொகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல ஒரு அடி விழுந்துச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல பெரம்பூரில். அதாவது அன்னைக்கு அவங்களுடைய ஷெட்யூல் படி பார்த்தா 5 தொகுதி, பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், விரும்பாக்கம் அப்படின்னு முதல்ல அந்த உளுந்த அடி, அதுக்கப்புறம் அவங்களுடைய அடுத்தடுத்த பிரச்சாரம் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய பிரச்சாரத்தை ரத்து பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருது. திருச்சி கிழக்கு மட்டும் கரெக்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அந்த பெரம்பூர், கொளத்தூருக்கு அப்புறம் அவங்களுடைய பிரச்சாரமானது அன்றைய பொழுதுல வந்து 3 தொகுதியை கவர் பண்ண முடியாமல் அன்னைக்கே கேன்சலும் பண்ணிட்டாங்க. அதுவுமே 2வது கட்டமாக தான் அன்னைக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல பள்ளம் தோன்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே நிறைய பேர் வர்றதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, 3000 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய காரணங்களை சொல்லியிருந்தாங்க. இப்போ நேத்து வந்து வந்த தகவல் என்னன்னா, இன்னைக்கு வில்லிவாக்கத்திலையும் டி நகர்லையும் பிரச்சாரம் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அவங்க சொன்ன டைம், அதாவது காவல்துறை சொன்ன டைம் என்ன அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் காவல்துறை கிட்டையும் ஏன்னா எல்லா சைட்லையும் அவங்க வந்து அப்ரூவல் வாங்க வேண்டியது அவசியம்தான். அதுலேயும் குறிப்பாக காவல்துறை அப்ரூவல் வந்து மிக மிக முக்கியமான ஒன்றா பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல உள்ள மக்கள் எவ்வளோ பேர் கூடுவாங்க, எவ்வளோ பேருக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு வசதி என்ன, எந்த டைமில் மக்கள் கூடுவாங்க, முக்கியமாக இந்த டைம் சொன்னாலையே அந்த டைம் தான் முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த டைம்னால தான் இப்போ இவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரமானது கேன்சல் ஆகிருச்சு. வில்லிவாக்கத்தில் அவங்க சொன்ன டைம் 12 மணி டு 2 மணி வரை, அதுக்கப்புறம் 2 மணி டு 6 மணி வரை டி நகரில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு நோட்டீஸ் வருது. என்ன அப்படின்னா, வில்லிவாக்கத்துக்கும் டி நகருக்கும் அந்த இடைப்பட்ட டைம் இருக்கு இல்லையா,
1 ஹவர்ல நீங்க பிரச்சாரத்தை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சைட்ல ஒரு விஷயம் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்து வர்றதுக்கே 1 ஹவருக்கு மேல ஆயிரும். வந்ததுக்கு அப்புறம் நாங்க பிரச்சாரம் பண்ண முடியாம தான் போயிரும். இதுல 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் மக்களை ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயமா அமைஞ்சிரும் அப்படின்றதும், இன்னொரு பக்கம் நாங்க அந்த சொன்ன டயத்துக்கு மேல ஆயிருச்சுன்னா எங்க மேல வழக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வைக்கிறாங்க டிவிகே சார்பில். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு இப்ப சமீபத்துல இன்னைக்கு மதியம் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. பிரஸ் மீட் கொடுக்குறப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நிபந்தனை கொடுக்குறாங்க. மற்ற கட்சிக்காரங்கள்லாம் நைட் டைம்ல கூட பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறது இல்ல. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்றாங்க. லாஸ்ட் டைம் திருச்சி கிழக்குல கூட போலீஸ்காரங்க கொடுத்த பாதுகாப்பை கொளத்தூர்ல கொடுக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்திலையும் விரக்திலையும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்க வந்து பயாஸ்டா ஒர்க் பண்றாங்க. இன்னுமே ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு தானே அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. முதல்வர் பிரச்சாரம் பண்றதுக்கு அவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்றப்போ கூட அவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு பிரச்சாரம் பண்றப்போ தகுந்த காவலர்களை போடுறது இல்ல. காவலர்களை போடாததுனால கரூர் இன்சிடென்ட வந்து மையப்படுத்தி சொல்றாரு. கரூர் மாதிரி ஒரு சம்பவம் இனிமே நடக்கக்கூடாது. ஏன்னா கரூர் சம்பவம் வந்து தமிழக வெற்றி கழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய கரும்புலியா மாறுனுச்சு. அதுக்குமே போலீஸ்காரங்க பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு சைடு போயிருச்சு. அதை அப்படியே விட்டுருவோம். இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, இந்த டைம் இஷ்யூ வந்து இப்போ 1 ஹவருக்கு அந்த டைம் சொல்லிட்டு எதுக்காக 1 ஹவருக்கு அப்புறம் இந்த 1 ஹவர்ல நாங்கள் எப்படி வில்லிவாக்கத்துல இருந்து டி நகருக்கு வந்து பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் பேசணும், அப்புறம் அங்கிருந்து வரணும், மக்கள் வந்து அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு அவ்வளோ பேர் விஜய் அவர்களை பார்க்க வர்றதுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசின விஷயங்களை கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த டைம் வந்து பத்தாது ஒன்று. அதுவும் குறிப்பா சென்னையிலங்கிறப்போ பாசிபிள் இல்லை. ஏன்னா சென்னையில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ஹெவி டிராஃபிக்கான ஒரு சிட்டி. அப்படி இருக்கிறப்போ ரோட் ஷோ மற்ற கட்சிக்காரங்களுக்கு ஓகே, விஜய் அவர்களுக்கு ஆர்கானிக்கா கூடுற கூட்டம் எல்லா கூட்டமுமே. அப்படி இருக்கிறப்போ மக்களை வந்து தடுக்க முடியாது இல்லையா? இவ்வளவு பேர் தான் கூடுவாங்க, இவ்வளவு பேர் தான் வருவாங்கிறதும் முன்னாடியே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எப்படி நீங்க ஃபாலோ பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க சைடும் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுமே 234 தொகுதியும் கவர் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவருமே முழு வீச்சுல இறங்கி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட்டை இருக்காரு. ஆனா லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, புதுச்சேரியில பிரச்சாரம் பண்றப்போ அவங்க 22 தொகுதியே கேட்டதுக்குமே அவங்க வந்து 8 தொகுதியில 4 தொகுதி தான் கொடுப்பேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலயும் நிறைய தொகுதிக்கு அவரால் போக முடியல. ஒரு இடத்துல மட்டும்தான் வாகனத்தை நிப்பாட்டி பிரச்சாரம் பண்ணி சில விஷயங்களை பேசினாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ரோட் ஷோ மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ரோட் ஷோ பண்றது வந்து முக்கியமான ஒண்ணு. ஏன்னா மக்கள் அவ்வளவு பேர் பாக்குறாங்க. அவர் வந்து விண்டோலாம் சாத்திட்டு அந்த வேனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது சத்தியமா அது வந்து இம்பாசிபிள் ஒண்ணு. அவ்வளவு பேர் பார்க்க வர்றது விஜய் அவர்கள் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா எப்படி அது வந்து பாசிபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு வந்தோம்னா, அவங்க கம்ப்ளீட் பண்ண பிரச்சாரமே பார்த்தா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பெரம்பூர், கொளத்தூர், அப்புறம் திருச்சி கிழக்கு, அப்புறம் இன்னைக்கு பண்ண வேண்டியது 3வது கட்ட பிரச்சாரம் நினைக்கிறேன். அதுலேயே 2 தொகுதி சொல்றாங்க. ஆனால் அதுவுமே முடியாமல் போயிருச்சு. இப்போ நாளைக்கு வந்து சைதாப்பேட்டையில விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சைதாப்பேட்டையில பிரச்சாரம் பண்றது ஒரு விதத்துல இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஓகே தான். ஆனா என்ன பண்றது, இவங்களுக்கு தான் ஒரு டோர் ஓப்பன் பண்ண ஒரு டோர் க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிருதே. இப்போ பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க, அவங்களும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். திடீர்னு பார்த்தா எல்லாருமே இப்போ கமெண்ட் செக்ஷன்ல இந்த தொண்டர்கள்லாம் கேட்குற விஷயம் அப்படிதான். இப்போ சொல்லுவீங்க, நைட் டைம் பார்த்தா திடீர்னு ஒரு ஆர்டர் வரும், பிரச்சாரம் ரத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் சோசியல் மீடியால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, தேவைக்க தொண்டர்கள் ஒரு பக்கம் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களும் பிரச்சாரம் பண்றப்போ இவங்களுக்கும் ஒருவித நாஸ்டாலஜியா ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் எப்போ பிரச்சாரம் பண்ணுவாரு, நம்ம தலைவர் எப்போ எங்க தொகுதிக்கு வருவாரு, எங்களை வந்து பார்க்க வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ தொண்டர்களுக்குமே ஒரு வித டிசப்பாயின்மெண்டா மாறுது. இருந்தாலுமே
டிவிகே சைடில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் உண்மையிலே அவங்க சைட்லையுமே ரொம்ப சப்போர்ட்டாக தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சைடில் விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னா வருவார், அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காம, அவங்களுமே ஒரு சில தொகுதிகளை கவர் பண்ணி அவங்களுக்கான தொகுதிகளை அவங்க முழு வீச்சில் வாக்கு சேகரிக்கிறதுல வந்து ஃபுல் ஃபோர்ஸாக ஃபுல் இன்ட்ரெஸ்டாக அவங்களே இன்வால்வ் ஆகி பண்ணுறது வந்து உண்மையிலே பெரிய விஷயமா தான் இருக்குது. அதுலேயே நிறைய தொகுதிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த சத்யகுமார்ன்ற ஒருத்தர் திருத்தணி தொகுதியில், அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் திருப்பரங்குன்ற தொகுதி, அப்புறம் ஸ்ரீநாத் அவர்கள் தூத்துக்குடி தொகுதி, இந்த மாதிரி நிறைய தொகுதி சொல்லிட்டு, காரைக்குடியில் பிரபு அவங்க, இந்த மாதிரி நிறைய தொகுதி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க சைட்லையும் சரி, நம்மளும் கட்சிக்காக நம்ம தலைவரை வந்து முதல்வர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கனவோடு அவங்களும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில அது பெரிய விஷயமா தான் இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, பிரச்சாரம் ஒன்று விஜய் அவர்களுடைய முகத்தை காட்டி விஜய் அவர்கள் பேசினா அதுக்கான அந்த பூஸ்ட்ன்றது இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீடா இருக்கும், ஒரு ஹை எனர்ஜி வோல்டேஜா மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஸோ அது குறிப்பிட்டு தான் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என்னவோ தெரியல, விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்றப்போ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை மையப்படுத்தி ஏதாவது ஒன்று ரத்து பண்ற மாதிரி ஆயிடுது. பார்ப்போம். இன்னும் தேர்தலுக்கு சொல்லப்போனா சரியா 2 வாரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 வாரம் சம்திங் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் எத்தனை தொகுதி கவர் பண்ணி அவங்க பிரச்சாரம் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா மற்ற கட்சிக்காரங்கள்லாம் ஆல்மோஸ்ட் தொகுதி வந்து கவர் பண்ணி பிரச்சாரம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இவருமே இன்னும் பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு விதமான விஷயங்கள்லாம் நடந்து முட்டுக்கட்டையே வருது. பாப்போம் இனி வரக்கூடிய நாட்கள்ல விஜய் அவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு சூடு பிடிக்குது. இப்பவே ஏற்கனவே இந்த வெயில் காலம் வேற வந்துருச்சா, வெயில் காலத்துல அது ஒரு பக்கம் ஹீட்டு, இன்னொரு பக்கம் இந்த தேர்தல்கெல்லாம் பிரச்சாரம், அது பயங்கர வெயிலை விட ஓவர்டேக் பண்ணி இது ஒரு அனல் பறக்கிற மாதிரி மாறிடுது. எந்த விதத்துல மாறுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நடுவில் விஜய் அவர்களுடைய இன்டர்வியூ லாஸ்ட் டைம் பீஸ்ட் படம் அப்போ நினைக்கிறேன் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதுவுமே நெல்சன் அவர்கள், படத்தோட டைரக்டர் நெல்சன் அவர்களுடைய இன்டர்வியூவா இருந்திருக்கு. நேருக்கு நேரில் அவர் கேள்வி கேட்க விஜய் அவர்கள் பதில் சொல்ற மாதிரி ஒரு மாதிரி நல்லா கேஷுவலா ஒரு ஜாலியான இன்டர்வியூ தான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் கொடுக்குற முதல் இன்டர்வியூ இதுதான். ஏன்னா நிறைய பேர் அவரை குற்றம் சாட்டுறதுக்கும் அவரை விமர்சனம் பண்றதுக்கும் எல்லா வகையிலும் ஒரே ஒரு பாயிண்டா இருக்கிறது வந்து விஜய் அவர்கள் வந்து பிரஸ்ஸை சந்திக்க மாட்டாரு. பிரஸ்ஸை சந்திச்சு அவங்க பிரஸ்காரங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அதுக்கே அவருக்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை, நம்பிக்கை இல்லை, அப்படி ஏதோ சொல்றாங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைமா இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொடுக்குற முதல் இன்டர்வியூ அது. எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்டர்வியூ அது மாறப்போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய டவுட்டு, நிறைய விஷயங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்றதுக்கு விஜய் அவர்களை ஒவ்வொரு டைமும் அவர் போறப்போ சரி, அவங்கள சுத்தி பிரஸ்காரங்க எப்போதுமே மைக்கு தூக்கிட்டு சார் எதாவது சொல்லிட்டு போங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா இன்ஸ்டன்ட்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த முறை பிரபல தொலைக்காட்சியான ஜீ தமிழுக்கு விஜய் அவர்கள் இன்டர்வியூ கொடுக்க போறாரு. அதுவும் ஏப்ரல் 14ஆம் தேதி டெலிகாஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. 14ல இருந்து 23 வரைக்கும் அங்கிருந்து ஒரு 9 நாள் தான் நினைக்கிறேன் எலெக்ஷனுக்கு. இதுவே ஒரு பிரச்சாரத்துக்கு கூடுதல் மைலேஜா அடிஷனல் போனஸா மாறப்போகுதுங்கிறது டிவிகே சைட்ல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. பிரச்சாரம் என்னதான் தேர்தல் நேரத்துல பிரச்சாரம் பண்றது ஒரு அட்வான்ஸ் பெனிஃபிட்டா இருந்தாலுமே விஜய் அவர்களுக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா ஒன்னா இருக்கு. ஏன்னா திரைத்துறையில இருந்தவர் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரேஞ்சே இப்ப வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த சமயத்துல இவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா அதுக்கான வேலிடிட்டி எந்த அளவுக்கு ஒரு போனஸா, எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜா மாறப்போகுதுங்கிறது அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பார்ப்போம் இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, அவரும் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படிலாம் அவருடைய ஆன்சர்ஸ் இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொதுவாக தேர்தல்னு வந்துட்டாலே அதுக்கு முன்னாடி வந்து கருத்து கணிப்பு, சர்வே முடிவுகள் இதெல்லாம் எடுக்கிறது வந்து ஒரு வழக்கமாக இருக்கும். இது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும், நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கும் இருக்கும், சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் இருக்கும். அப்படின்றதுனால ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி எலெக்ஷன் வர்றப்ப இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் வந்து மக்கள் கிட்ட கேட்டு ஒரு சர்வே மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு சர்வேக்கும் வரும். இப்போ ரீசெண்டா சோசியல் மீடியால ரொம்ப பேசு பொருளா ரொம்ப பரபரப்பா ஆனது வந்து லோக் போல் அப்புறம் போல் ட்ராக்கர்ன்ற சர்வே. இந்த 2 சர்வேயும் சோசியல் மீடியால மிக தீவிரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக் போல் சர்வேல சொல்ல வர விஷயம் என்னன்னா,
இப்போ நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடுற 4 கட்சிகளான திமுக, அதிமுக, அப்புறம் டிவிகே, என்டிகே இந்த 4 கட்சிகளுக்கும் எந்த மாதிரியான வாக்குகளும், எந்த மாதிரியான வாக்கு சதவீதங்களும், எத்தனை இடங்கள்ல யார் யார் கைப்பற்றுவாங்க அப்படின்னு போட்டிருந்ததுல திமுக தான் ஹையஸ்ட் லீடிங்ல இருக்கு. என்னன்னா 183 அந்த சம்திங் இடங்கள்ல வந்து திமுக கைப்பற்றி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா படைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது இடத்துல ஏடிஎம்கே அவங்க தான் ரன்னரா இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திப்பாங்கங்கிறது திட்டவட்டமா சொல்றாங்க. அது ஒரு 38-40 அந்த ரேஞ்சில் தான் இடம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. 3வது இடத்துல இருக்கிறது இப்போ வந்து டிவிகே கட்சிக்கு ஒரு 6ல இருந்து 12 இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா 23% இருக்கும். அப்புறம் என்டிகேக்கு வந்து ஒரு 2 இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல டிவிகே வந்ததுனால இம்பாக்ட் ஆனது ஏடிஎம்கே அண்ட் என்டிகே. ஏடிஎம்கே எதுக்குன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வச்சிருக்கிறதுனால ஒரு பெரிய அளவுல தோல்வியை சந்திப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்டிகே பாவம், அவங்க 15 வருஷமா அவங்க ஒரு ஆட்சியை பிடிச்சிடலாம், ஒரு புதுவிதமான மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. டிவிகேக்கு வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. புதுசா வர கட்சிக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்னு எடுத்துக்கலாமா, இல்ல அவங்களுக்கு வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு ஒரு விதமான மாற்றத்தை உண்டு பண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு தோல்வி என்ன தெரியல. இருந்தாலும் இந்த கருத்து கணிப்புகளை வந்து வச்சே நம்ம ரிசல்ட்டை தீர்மானிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வர்ற கருத்து கணிப்புகள் சொல்ற தகவல் படி பார்த்தா அது ரிசல்ட்டுக்கு நேர் எதிராக இருக்குமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாசிட்டிவா இருக்காது. ஒருவேளை 1-2 இடங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி அந்தந்த தொகுதிகளை கைப்பற்றுறதுக்கு அந்தந்த கட்சிக்காரங்க அந்தந்த தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வேணா பாசிபிள் இருக்குமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது நிறைய பேர் திட்டவட்டமா சொல்றாங்க. சரி, இப்ப புதுசா ரங்கராஜ் பாண்டே இருக்காரு இல்லையா, ஸோ அவங்களும் தினமலர் பத்திரிகைகளும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க. அதுலயுமே சொல்ற விஷயம் என்னன்னா, அதுலயுமே திமுக அதிமுக தான் மெஜாரிட்டியில இருக்கும். குறிப்பா திமுக வந்து அதிக இடங்கள்ல இருக்கும், அதிமுக இருக்கும், அப்புறம் டிவிக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே இந்த கருத்து கணிப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு ரிசல்ட்டை ஒரு யூகிக்க முடியாதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்றது பல பேரோட கருத்தா இருக்கு. இருந்தாலுமே ரிசல்ட்டுக்கு அப்புறம் யாரு முன்னிலை இருக்கா, மெஜாரிட்டி யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத வச்சுதான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றதுல எல்லாருமே திட்டவட்டமா இருக்காங்க. சரி, ஓகே, இந்த கருத்து கணிப்புலாம் வச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த முறை எலெக்ஷன்ல யாரு முன்னிலையில வருவா, யாருடைய ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நன்றி.